வியாழக்கிழமை அன்று இராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படையை உள்ளடக்கிய ஒரு பெரிய அளவிலான முப்படை இராணுவ பயிற்சியான திரிசூல் 2025 தொடங்கியது. குஜராத் மற்றும் ராஜஸ்தான் முழுவதும் நடத்தப்படும் இந்த பயிற்சி நவம்பர் 10ஆம் தேதி வரை கட்டம் கட்டமாக தொடரும். 6 மாதங்களுக்கு முன்பு ஆபரேஷன் சிந்தூர் தொடங்கியதிலிருந்து இந்த பயிற்சி மிகப்பெரியது. மேலும் இது 3 சேவைகளுக்கிடையேயான கூட்டு மற்றும் செயல்பாட்டு சினர்ஜியை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. முக்கிய நடவடிக்கைகள் குஜராத்தின் கட்ச் பகுதியில் மையமாக கொண்டுள்ளன. இது சர் கிரீக் எல்லைக்கு அருகிலுள்ள ஒரு உணர்திறன் பகுதி. இது பாகிஸ்தானுடன் ஒரு சாத்தியமான மோதல் புள்ளியாக நீண்ட காலமாக கருதப்படுகிறது. சர் கிரீக் பகுதியில் எந்தவொரு தற்செயலான செயலுக்கும் எதிராக பாகிஸ்தானுக்கு பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் கடுமையான எச்சரிக்கை விடுத்த சில நாட்களுக்கு பிறகு திரிசூல் 2025 தொடங்கப்பட்டுள்ளது. மேற்கு முனையில் எந்தவொரு ஆத்திரமூட்டலுக்கும் பதிலளிக்க இந்தியா தயாராக இருப்பதை இந்த நேரம் அடிக்கோடிட்டு காட்டுகிறது என்று அதிகாரிகள் கூறுகின்றனர். இந்த பயிற்சியில் 3 சேவைகளிலிருந்தும் விரிவான பங்கேற்பு இடம்பெறுகிறது. இராணுவம் T-90 போர் டாங்கிகள், பிரம்மோஸ் மற்றும் ஆகாஷ் ஏவுகணை அமைப்புகள் மற்றும் பிரசாந்த் தாக்குதல் ஹெலிகாப்டர்களை நிறுத்தியுள்ளது. விமானப்படை ரஃபேல் மற்றும் Su-30 MKI போர் விமானங்கள், சி கார்டியன் மற்றும் ஹெரான் ட்ரோன்களுடன் அதன் போர் திறன்களை வெளிப்படுத்துகிறது. கடற்படையின் இருப்பில் கொல்கத்தா வகுப்பு அழிப்பாளர்கள், நீலகிரி வகுப்பு போர்க்கப்பல்கள் மற்றும் மேற்கு கடற்கரையில் இயங்கும் விரைவு தாக்குதல் கைவினைப் பொருட்கள் அடங்கும். இராணுவத்தின் பாரா SF, கடற்படையின் மாக்கோஸ் மற்றும் விமானப்படையின் கருட் கமாண்டோக்கள் உள்ளிட்ட உயரடுக்கு சிறப்பு படைகள் ஒருங்கிணைந்த நிலம், வான் மற்றும் கடல் நடவடிக்கைகளில் பங்கேற்று கூட்டுப் போர் திறன்களில் இந்தியாவின் வளர்ந்து வரும் முக்கியத்துவத்தை நிரூபிக்கின்றன.